வெல்கம் டு கேசிபிஎஸ் இன்ஃபார்ம். நாம் எக் லோடிங்கில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. நாம் மேனுவல் இன்குபேட்டரும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 100 முட்டை வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த மேனுவல் இன்குபேட்டர் யாருக்கும் தேவைப்பட்டதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 வீடியோவில் முட்டைங்களை நம்ம எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில் அதோட வளர்ச்சி எப்படின்னு சொல்லி காமிச்சிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ் எல்லாம் லோட் பண்ணி 18 நாள் ஆயிடுச்சு. 18 நாள் அப்படின்றது எப்படி கணக்கு பண்ணணும்னா, நம்ம வச்ச நாள் வந்து 1வது நாளில் இருந்து 18வது நாள் ஸ்டார்டிங் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பணும். 18வது நாள் ஸ்டார்ட் ஆகிறப்போ நாம் வந்து திருப்பக்கூடாது. நம்ம திருப்பாமல் இப்போ தண்ணி அளவு வந்து நம்ம கம்மியாக வச்சுருப்போம். 18வது நாள் ஆகிறப்போ நம்ம வந்து தண்ணியோட அளவை வந்து அதிகரிக்கணும். நாம் இப்போ தண்ணி வந்து ஒரு சின்ன டப்பாவில் தான் இப்போ வந்து வச்சுருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். இப்போது நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியோட அளவு வந்து அதிகமாக வச்சு நம்ம உள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு இந்த இடம் வந்து பத்தாது. அதனால முதல்ல முட்டைங்களெல்லாம் ஒரு ஓரமாக வந்து நம்ம ஒதுக்கிக்கணும். இந்த அளவுள்ள ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ தண்ணி வைக்கும். நாம் இந்த அளவுள்ள ஒரு டப்பை வந்து உள்ளே வச்சு தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணியோட அளவு அதிகமாக இருந்தால் தான் கோழி குஞ்சுங்களால் முட்டையை உடைச்சிட்டு வெளியே வர முடியும். நம்ம தண்ணி வைக்காமல் விட்டுட்டோன்னா ஒவ்வொரு குஞ்சும் முட்டையை உடைக்க ரொம்பவே கஷ்டப்படும். கோழி குஞ்சுங்க முட்டையை உடைச்சிட்டு வர ரொம்பவே சிரமப்படும். இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வைக்கும்போது அதுக்கு உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி இந்த அளவுக்கு அதிகமாக ஊற்றி வச்சுக்கணும். குஞ்சு பொரிக்கிறதுக்கு முட்டை வந்து லைட்டாக கீறும்போதே இந்த டப்பை ஒரு வலையை வச்சு மூடி வச்சிடணும். ஏன்னா கோழி குஞ்சுங்க பறந்து இதுக்குள்ளே விழுந்து செத்து போகவும் வாய்ப்பு இருக்குது. இன்குபேட்டரில் ஹியூமிடிட்டி 90 to 95% வந்து இருக்கணும். குஞ்சு பொரிக்கிற டைமில், அதாவது 18வது நாள்லேருந்தே நம்ம இன்குபேட்டரில் உள்ள ஈரப்பதத்தை அதிகப்படுத்தணும். அந்த மீட்டரை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 20லேருந்து 30 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சு அதில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சு இந்த முட்டைங்க மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். முட்டைங்க மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது தான் அதோட ஈரப்பதம் இன்னும் அதிகமாகும். முட்டைகளை உடைக்கிறதுக்கு கோழி குஞ்சுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா முட்டைங்க மேலேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லா முட்டைங்களும் பொரிக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு முட்டைங்கள்லேருந்து கோழி குஞ்சு வெளியே வர ரொம்பவே கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி இவ்வளோ இது பண்ணுறோம். 18வது நாள் ஸ்டார்டிங்கில் இருந்தே நாம் முட்டைங்களை திருப்பக்கூடாது. தண்ணி அளவை அதிகரிக்கணும். அப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணுறது டெய்லி 2 தடவை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் அதோட ஈரப்பதம் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் வீடியோவில் எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.